ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சேனக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு 250 கிராம் அளவுள்ள ஒரு சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது மேலே உள்ள தோல் எல்லாம் நீக்கிட்டு கியூப் சைஸில் சின்னதாக கட் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேனக்கிழங்கு துண்டுகளில் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம இப்போ ஆவியில் அந்த கிழங்கு துண்டுகளை வேக வச்சு எடுக்கணும். அதனால் ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்து கலந்து வச்சுருக்க சேனக்கிழங்க 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு எலுமிச்சம்பழ சாறு எடுத்துடலாம். சோள மாவு தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா கலந்த பிறகு நம்ம வேக வச்சிருக்க சேனக்கிழங்கு துண்டுகளை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா பொருட்கள் எல்லாம் அந்த சேனக்கிழங்கு துண்டுகளை படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனேயும் ஒவ்வொரு சேனக்கிழங்கு துண்டுகளாக இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. This is very tasty and crispy.